Hi Arrangeables, welcome to Rakesh and Jenny 2.0. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சமீபத்துல ரெண்டு முக்கியமான பாடல்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல நம்பர் 1 விசில் போடு ஆட்டோமேட்டிக்கா விசில் போடு and number 2 சோ இந்த ரெண்டு பாட்டை பத்தி தான் பேச போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம தளபதியோட அடுத்த படமான கோட் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆயிருக்குது. அதன் பெயர் விசில் போடு. விசில் போடு ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. இந்த பாட்டு முந்தா நேத்து ரிலீஸ் ஆச்சு. அதுவும் அன்னைக்குன்னு பார்த்து நம்ம சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை இந்தியன் மேட்ச் வரையா சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ரிலீஸ் பண்றாங்களே. ஒருவேளை நம்ம சிஎஸ்கே மட்டும் தோத்துச்சுன்னா மானமே போயிருமே அப்படிலாம் பயந்து தான் நானும் பார்த்துட்டு இருந்தேன். கட்சியில நம்ம தல தோனி வந்து லாஸ்டா அடிச்சாரு பாருங்க 3 6. அதுக்கப்புறம் நம்பிக்கை வந்துச்சு. சோ இந்த பக்கம் மேட்ச், இந்த பக்கம் விசில் போடு பாட்டு, இப்படின்னு ஒரே குஷியா போயிட்டு இருந்துச்சு. நான் கூட விசில் போடு அப்படின்ன உடனே சிஎஸ்கே ஆந்தம்னு சொல்லி ஒரு பாட்டு போட்டிருந்தாங்க தெரியுமா? இந்த பாட்டு தான். இந்த சிஎஸ்கே கிட்ட இருந்து வாங்கி பட்டி டிங்கரிங் பார்த்து ரிலீஸ் பண்ண போறாங்களோன்னு பயந்துட்டேன். கட்சியில பார்த்தா நம்ம யுவனே புது ட்ராக் எல்லாம் யோசிச்சு வேற மாதிரி போட்டிருக்காரு. நீ பார்த்த என்னது வேற மாதிரியா? அவ்வளவு நல்லா இருக்கு அந்த பாட்டு அப்படின்னு கேக்குறீங்களா? நான் சொன்ன வேற மாதிரி அந்த வேற மாதிரி கிடையாது. இதுக்கு முன்னாடி வலிமையில வேற மாதிரி அப்படின்னு ஒரு பாட்டு வந்து தெரியுமா? அந்த வேற மாதிரிக்கே டஃப் கொடுக்குற லெவலுக்கு போட்டிருக்காரு நம்ம யுவன் சார். இவனை கொன்னிடலாமா? என்னது நீங்களும் அதே மாதிரி அதே டெய்லர் அதே வாடகை. அதெல்லாம் பத்தி டீடைலா பார்க்க போறதுக்கு முன்னாடி இங்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து எதுவுமே கிடையாது. மக்கள் இந்த சாங்கோட வீடியோ கீழே சோசியல் மீடியால இந்த மாதிரியான சமூக வலைத்தளங்களில் என்னென்ன சொல்லிருக்காங்களோ அதை அப்படியே எடுத்துட்டு வந்து உங்கள்ட்ட ஒப்பிக்க போறோம். மோதலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் பாட்டு லைட்டா கேட்டு வந்துடலாமா? பார்ட்டி ஒன்னு தொடங்கட்டுமா, அது ரெடி கலப்பட்டுமா. அப்படியே லைட்டா ஆரம்பிச்சு ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது பாட்டு. அண்ட் நம்ம தளபதி அண்ட் யுவன் சங்கர் ராஜா கிட்டத்தட்ட 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த படத்துல இணையறாங்க. அந்த படத்துல தளபதியே ஒரு பாட்டு பாடுறாருன்றப்போ கண்டிப்பா ஹைப் வேற மாதிரி தானே இருக்கும். சோ அதே ஹைப்போட பாட்டு ரிலீஸ் ஆன அடுத்த செகண்ட் எந்த ஆடும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக யூடியூப் பிரீமியம்ல ட்ரையல் வெர்ஷன்லாம் போட்டு வச்சிருந்தேன். 129 ரூபா கொடுத்து பாட்டும் டான்னு ரிலீஸ் ஆச்சு. நம்மளே எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கிட்டோம். அப்புறம் பாட்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தொறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா. பாட்டு கேட்க 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 லைட்டா மனசுக்குள்ள என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, இத்தனை நாளா நம்ம பசங்க அனிருத்த புடிச்சே காப்பி கேட்ட அனிருத், ஹெவி பீட்ஸ்ன்ற பேர்ல காதை நொல்லையாக்கி விட்ட அனிருத் இப்படி எல்லாம் கலாச்சிட்டு இருந்தாங்களே. இதை பார்த்துட்டு அனிருத் காண்டாயி என்னோட அருமை உங்களுக்கு தெரியல, என்ன தவிர்த்து தளபதிக்கு வேற யாராவது மியூசிக் போட்டோம் அப்ப தெரியும் என்னோட அருமை அப்படின்னு சொல்லி விலகி போயிட்டாரோன்ற ஃபீலிங் உள்ளுக்குள்ள வருது. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. இன்னொரு பக்கம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வலிமை படத்துல வேற மாதிரின்னு ஒரு சாங் இருக்கும் தெரியுமா? அந்த பாட்டும் மைண்டுக்கு வருது. பிகாஸ் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அண்ணா தளபதி அண்ணா நான் தலைக்கு வேற மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன், அவருக்கு மட்டும் வேற மாதிரி பண்ணிட்டு உங்களுக்கு வேற மாதிரி பண்ணலன்னா எப்படி? அதனாலதான் உங்களுக்கும் பாரபட்சம் பார்க்காம ஒரே மாதிரி அவருக்கு பண்ணி கொடுத்த மாதிரியே பண்ணி கொடுத்துட்டேன். அப்படின்னு யுவன் சங்கர் ராஜா மொத்தமா பண்ணிட்டாரோ அப்படின்ற ஃபீலிங்கும் உள்ளுக்குள்ள வருது. பேசாதீங்க. இப்படி எல்லாம் நம்ம சொல்லல. கமெண்ட் செக்ஷனை விலாவரியா படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. இன்னொரு பக்கம் இந்த ரஞ்சிதமே பாட்டை கேட்டு தமனை புடிச்சு திட்டிட்டு இருந்தாங்க ஒரு கேங்கு. அந்த பாட்டெல்லாம் இப்ப கேக்குறப்போ தேவாமிரதமா இருக்குது. உன்னை விட இவன் புத்திசாலி. சோ இதுக்கு கண்டிப்பா யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு தான் தமன் நன்றி சொல்ல வேண்டும். நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். இவன் தான் ஏன் பேச்ச கேட்காம உங்ககிட்ட சொன்னா, அதனாலதான் உன்னை டெஸ்ட் பண்ணேன். அதுக்கு மேல நம்ம மதன் கார்கி அவர் பாட்டுக்கு அவர் இஷ்டத்துக்கு எழுதி வச்சிருக்கிறாரு லிரிக்ஸ். ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன். என் காதல கேம்பெயின் கேட்டுது. கண்டிப்பா நம்ம தளபதி கேட்டிருப்பாரு, தம்பி கட்சி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கொஞ்சம் அப்படியே தீயா எழுதி கொடுப்பா, இதை கேட்கறப்ப எதிர்கட்சிக்கெல்லாம் காண்டாயி பயம் வரணும், அந்த மாதிரி எழுதி கொடு அப்படின்லாம் கேட்டிருக்க. இப்ப பாருனா உனக்கு எப்படி எழுதி தரேன்ட்டு. இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு பயங்கரமா சவுண்ட் எல்லாம் விட்டு அவரும் நம்ம யுவன் சங்கர் ராஜாவோட சேர்ந்து நம்ம தளபதியை செஞ்சு விட்டாரு.
கடந்த 10 வருஷத்துல நம்ம தளபதி படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு படத்துக்கு ஒரு படம் ஹைப் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போகும். அதுலயும் ஃபர்ஸ்ட் சிங்கிளா ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றப்போ இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன எந்த பாட்டும் நமக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாமே தி பெஸ்டா தான் இருந்துச்சு. அந்த வகையில விசில் போடு அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வருது தெரியுமா? அதுல ஒரு 10-15 செகண்ட் தவிர்த்து மத்த இடத்துல எல்லாம் வெறும் மோளம் தட்டிட்டு இருக்கிற சவுண்ட் மட்டும் தான் கேக்குது தவிர்த்து நம்ம தளபதி பாடுற சவுண்டே கேட்க மாட்டேங்குது. என்னையா அது? சாரி சார், மியூசிக் அதிகமாகி டயலாக் கம்மி ஆயிடுச்சு சார். ஏஆர் ரஹ்மான்ட்ட கொடுத்தா ரெண்டையும் பிரிச்சு கொடுத்துருவார் சார். இப்படின்னு நம்ம தளபதியோட வெறியர்கள் கமெண்ட் செக்ஷன்ல தீயா அடிச்சு திட்டி தீக்குறாங்க நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்களை. சாரி மாப்ள, என்ன சொல்றதுன்னே தெரியல. சக்கரை கம்மியா ஒரு டீ சொல்லு. இவ்வளவு நேரம் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்த என்ன பார்த்தோன்னா சோக மியூசிக் வாசிக்கிறியா? நவுறு மச்சான். இன்னும் ஒரு சிலர் இது எதிர்கட்சியோட சதிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? யுவன் சங்கர் ராஜாவோட டேடி யாரு? இளையராஜா. இளையராஜா அவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்? அப்போ யோசிச்சுக்குங்க. நீ அப்படி வரியா? இப்படிலாம் போட்டிருக்காங்க. ஆனா தளபதி ரசிகர்கள் யாரும் பேனிக் ஆக வேண்டாம். அது பாட்டு எப்படியா இருந்தாலும் நம்ம தளபதியோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் அவரோட டான்ஸும் கூடவே பிரபுதேவா பிரசாந்த் எல்லாம் கூட சேர்ந்து ஆடுறாங்க. அப்ப கண்டிப்பா தியேட்டர்ல வேற லெவல்ல இருக்கும் தானே அப்படின்னு நினைச்சு தான் நம்ம மனசை தேத்திக்கணும். இல்ல சொல்லாதடா சாரி, என்னால தாய்க்க முடியாது. சரி, எது எப்படியோ கண்டிப்பா படம் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ்னு சொல்லி இருக்காங்க. அதுக்காகவே படம் பயங்கரமா ஓடும். ஏன்னு கேக்குறீங்களா? செப்டம்பர் 5 யார் பிறந்த நாள் தெரியுமா? பெரிய பெரிய மாமேதைகள்லாம் பிறந்த நாள். சோ அன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றப்போ கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ஹிட்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா நானும் அன்னைக்கு தான் பிறந்தேன். ஏன் உனக்கு இந்த வேலை? ஒரு விளம்பரம். சோ விஜய் அண்ணனுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட் சொல்லிட்டு அடுத்த பாட்டுக்கு போயிடலாமா? இது நம்ம பல நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ஹாரர் படம். அதுல இருந்து ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்றாங்க. அப்படின்னா படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரண்மனை பார்ட் 4. அதுல இருந்து நம்ம தமன்னாவும் ராஷிகனாவும் ஒன்னா வெறித்தனமா ஆடி இருக்காங்க. அதுல ஒரு குட்டி கிளிம்ஸா பார்த்துட்டு வாங்க. இதுவே பயங்கரமா இருக்கா? ஆனா என்ன பண்றது, இந்த சுந்தர்சி இது எல்லாத்தையும் தூக்கி என் கார்டுல தான் போடுவாரு. அதுலயும் சைடுல என் கிரெடிட்ஸ்னு சொல்லிட்டு வீடியோ தூக்கி குட்டியா போட்டு பேரை தூக்கி பெருசா போட்டுருவாரு. அப்புறம் எப்படி ஃப்ரீயா ரிலாக்ஸா பார்க்க முடியும்? ஒஸ்ட் பா இந்த மனுஷன். ஏன்டா? சரி அதை விடுங்க. இந்த பாட்டு 2 நாளைக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த பாட்டோட மியூசிக் டைரக்டர் நம்ம ஹிப்ஹாப் ஆதி அவர்கள். சரி இப்போ அந்த அச்சச்சோ அப்படின்ற பாட்டை பார்க்கலாமா? நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் செஞ்ச சம்பவத்தை மனசுல வச்சுக்கிட்டு மனவலியோட நடந்து போயிட்டு இருக்கிறப்போ புண்ணான மனசுக்கு ஜெல்லூசில் ஊத்தி விட்ட மாதிரி இந்த பாட்டு ரிலீஸ் ஆச்சு. இல்ல நம்ம சுந்தர்சி என்னாச்சு ரிலீஸ் பண்ணாரு. இந்த படம் ஜனவரி 24, 26 சொன்னாங்க. சரின்னு ஆர்வமா உட்காந்துட்டு இருந்தா அன்னைக்கு ரிலீஸ் பண்ணல. அப்புறம் ட்ரெய்லரை விட்டு ஏப்ரல் 11 டான்னு வந்துடும் தியேட்டர்ல அப்படின்னாங்க. அன்னைக்கும் வரல. சரி எலெக்ஷன்லாம் வருது, நம்ம குஷ்போக்கா வேற லெவல்ல ஆடி இருப்பாங்க, ஏதாவது ட்ரோலு ரோஸ்ட் எல்லாம் வந்துட போகுது அப்படின்றதுக்காக எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு போல இருக்கு அண்ணாச்சி. சரி பரவாயில்ல, இதுக்கப்புறமாவது லேட் பண்ணாம டக்குன்னு ரிலீஸ் பண்ணுங்க நாச்சியே. உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். இப்ப மறுபடியும் நம்ம பாட்டுக்கு வருவோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தமன்னா, அந்த பக்கம் ராஷி கண்ணா. நமக்கு கொடுத்துருக்கிறதோ 2 கண்ணு. அந்த 2 வச்சு இந்த பக்கம் பாக்குறதா அந்த பக்கம் பாக்குறதான்னு ஒரே கன்ஃபியூஷன். திவ்யா நதியா ரெண்டுமே அப்படியே பாட்டு 1 மினிட் போயிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இருக்கிறப்ப நம்ம சுந்தர்சி அண்ணன் மேல எனக்கு ரொம்ப வருத்தம்பா. ராஷிகண்ணாக்கு மட்டும் ஏதோ பாரபட்சம் பார்த்துட்டாரோன்னு தோணுது. ஏன்னு கேக்குறீங்களா? அதெல்லாம் புரியுறவங்களுக்கு புரியும், சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரியுங்க. சரி அதை விடு, பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேக்குறீங்களா? பாட்டு என்னங்க பாட்டு, ட்ரௌசரே நெஞ்சு போற அளவுக்கு வெயில் அடிச்சிட்டு இருக்குது. பாஸ் உச்சா போயிட்டாரு. ஆமா, இந்த பாட்டை ஸ்டார்ட் டு எண்ட் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரீசர்ல வச்ச பிரெஞ்சு ஃப்ரைஸ் மாதிரி அப்படியே உறைஞ்சு போயிட்டேன். இந்த பாட்டை எடுத்துன்னு போய் நம்ம மதன் கார்கி கிட்ட ஃபர்ஸ்ட் போட்டு காமிக்கணும். வைரமுத்து அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு லிரிசிஸ்ட். அவரோட லிரிக்ஸ் எல்லாம் கேட்கிறப்போ நம்ம மைண்ட் டபுள் மீனிங்ல ஏதாவது யோசிக்குதோ அப்படின்லாம் தோணவே தோணாது. சிங்கிள் மீனிங், ஒரே மீனிங், டைரக்ட் மீனிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி எழுதுறது இல்ல. இங்க பாருங்க, விக்னேஷ் ஸ்ரீகாந்த் அப்படின்னு ஒரு லிரிசிஸ்ட் என்னமா எழுதிருக்காரு தெரியுமா பாட்டை? பின்றீங்களே பாஸ். இந்த லைன்ஸ் எல்லாம் கேக்குறப்போ உண்மையிலே இது ஹாரர் சாங்கா இல்ல ஹார்னி சாங்கா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதை நீங்களே கேளுங்க. இதெல்லாம் வச்சு கேக்குறப்போ உண்மையிலே பேய் வந்து மர்டர் பண்ண கூப்பிடுதா இல்ல மேட்டர் பண்ண கூப்பிடுதா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாது மக்களுக்கு. கூப்பிட்டா போவேன்.
பட் இந்த படத்துக்கு குழந்தைங்களும் வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காகவும் கொலையா முந்திரிக்கா, நாக் நாக், யார் அது இப்படின்னு குழந்தைங்களையும் பேய் விளையாட கூப்பிடுது. அப்பதானே ஒரு கமர்ஷியல் மூவி ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்லாம் சொல்ல முடியும். குசுமுக்காரப்பா நம்ம சுந்தர்சி. ஆனா தமனா பேயோ இல்ல ராசி கண்ணா பேயோ 2 பேர்ல யாரா இருந்தாலும் சரி, நானும் ஒரு குழந்தை தான் மேடம். என்னையும் உங்க விளையாட்டுல சேர்த்துக்கிறீங்களா? பரவாயில்ல, மடியில வச்சுக்கிறேன். தனியா வச்சுக்கிறேன். சரி, இந்த படம் இப்போதைக்கு 26 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் அன்னைக்காவது ரிலீஸ் பண்றாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்ல நம்ம அண்ணாச்சி பொசுக்குன்னு மைண்ட் மாதிரி ஏப்ரல் ஃபூல் நான் 26ன்னு சொன்னேன், இந்த வருஷம் சொன்னா அப்படின்னு சொல்ல கூட சான்ஸ் இருக்குது. சரி, இப்போ நீங்க கேட்டது அனைத்துமே இந்த பாட்டை கேட்ட நம்ம மக்களின் மைண்ட் வாய்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல அவங்க போட்ட கமெண்ட்ஸ். இதுல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட தனிப்பட்ட கருத்து எதுவுமே கிடையாது. சரி, நீங்க சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் பாட்டு பிடிச்சிருந்துச்சா, செகண்ட் பாட்டு பிடிச்சிருந்துச்சா, ரெண்டுமே பிடிக்கலையா, இல்ல ரெண்டுமே பிடிச்சிருந்துச்சா அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.